ம். கனவுல எல்லாம் நல்லா வந்து கலக்குவா. ஆனா நேர்ல தான் வரமாட்டா. இப்போ என் கண்மணி என் கண்ணு முன்னாடி நிக்கிறது மட்டும் நிஜமா இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ! மெழுகு சிலை மாரி இருக்கா. கார்த்திக். ம்ம். கனவுல வந்து நின்னதே ஒரு மாதிரி இருக்கு. இதுல அவ கூப்பிடுற மாதிரி வேற என் காதுல கேக்குது. அவ குரல் அதுக்கு மேல இருக்கும். கனவா? கார்த்திக், ஆ? கண்மணி? உண்மையாவே நான் வந்திருக்கேன் கார்த்திக். ஆ? என் கண்மணி வந்திருக்காளா? அதுவும் என்ன பாக்குறதுக்காகவா? ஆமா கார்த்திக், உங்க கண்மணியே தான். கார்த்திக், என்னாச்சு? இல்ல கண்மணி, உன்னை பாத்திர மாட்டேனான்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது உன்னை பாத்திரணும்னு தவிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன தேடி நீ வந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஃபீலிங்கா இருக்கு. எனக்கும் அப்படிதான் கார்த்திக் இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? ராஜா மாமாவும் ரோஜாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால அன்னிக்கிட்ட தலைவலிக்குது அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு வந்தேன். ஆனா அன்னி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி சரி. இதுல என்ன பண்றா? இதழ் நல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க போய் தான் நல்லா பாக்கியாவை மிஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அவ கூடயே தானே இருக்கா. ஒரு 6 days அவளை வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நானும் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு கார்த்திக். அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்த 6 days பார்க்காம எப்படி இருக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஒரு நாளும் உங்களை எப்படியாவது பார்த்துடணும் தான் தோணுதே தவிர, சரி ரோஜா சொன்ன மாதிரி ஒரு 10 daysக்கு நம்ம பார்க்காம இருக்கலாம்னு தோணவே மாட்டேங்குது. ஆனா கண்மணி, இவ்வளவு நேரம் ஒரே விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாரேன். அதாவது லவ் பண்றப்ப இருந்த ஃபீலிங்கை விட கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம்னு நினைக்கிற ஃபீலிங்கை விட இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ற மொமெண்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆமா கார்த்திக், இது ஒரு மாதிரி புதுசா இருக்கு. நான் நார்மலா உட்காந்துருந்தா அண்ணி வந்து பூவெல்லாம் தலை நிறைய வச்சு விடுறாங்க. நீ எப்போதும் இப்படியே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. கல்யாணம் வரைக்கும் மாதிரி இப்படி கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாங்க. டெய்லியும் காலையில எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு தலை பின்னிட்டு பூ நிறைய வைக்கணுமா. இதே தான் டெய்லியும் சொல்லிட்டே இருக்காங்க அண்ணி. ஒரு 3 நாளாவே இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ச்சே, இந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு வச்சிருந்துருக்கலாம்ல. ஒரு 2 மாசம் அது மாதிரி. இவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கார்த்திக், அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுமா. நான் கேட்பேன், நீங்க கோவப்படக்கூடாது. சொல்லு கண்மணி, இதுல என்ன இருக்கு? நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? இல்ல, கல்யாணம் ஆகும்போது ஸ்டெஃபி கிட்ட நம்ம எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. அதான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை சொன்னா வந்து வாழ்த்திட்டு போவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? பைத்தியம் மாதிரி பேசுற. கார்த்திக், நான் அப்பவே சொன்னேன் நீங்க கோவப்படக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன கண்மணி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவகிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. நானே நல்லபடியா நம்ம கல்யாணம் முடியணும்னு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனையை தானா வாலண்டியரா எடுத்துட்டு வரலான்னு பாக்குறியா? சரி, ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? பின்ன அவளுக்குலாம் நான் எதுக்கு சொல்லணும்? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு வர சொல்ற. சரி ஓகே, சண்டை வேண்டாம். இன்னைக்கு நைட்டு நான் கிளம்புறேன். அதுக்காகவாது கொஞ்ச நேரம் நல்லா பேசுங்க. அதை நான் சொல்லணும்? நீ கண்டதை வந்து பேசுவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கார்த்திக், சரி கூல் டவுன். எதுக்கு இவ்ளோ கோவம்? கார்த்திக், சும்மா இரு கண்மணி. சரி ஓகே, நான் இனிமே ஸ்டெஃபி பத்தி பேச மாட்டேன். ஓகே ப்ளீஸ் திரும்புங்க. அவளை பத்தி யோசிச்சாலே இரிட்டேட் ஆகுது. ஏன் கண்மணி அவ பேரெல்லாம் சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி இப்படி டார்ச்சர் பண்ற? சரி கார்த்திக், இனிமே சொல்ல மாட்டேன். திரும்புங்க. கார்த்திக், என்ன? ஐ லவ் யூ கார்த்திக். என்ன சொன்ன? சரியா கேக்கல. கேட்கலையா? ஷிஷோ, சரி விடுங்க. அதெல்லாம் ஒரு வாட்டி சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன், அப்போ கேட்டுக்கோங்க. ஏய், என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அப்படிலாம் முடியாது. இப்ப என்ன சொன்னியோ அத அப்படியே திருப்பி சொல்லு. சொல்றேன். யூ லவ் ஐ. என்னது இது? நான் என்ன சொன்னேனோ அது அப்படியே திருப்பி சொல்ல சொன்னீங்கல்ல, அதான். பா, என்ன ஒரு சென்ஸ் உனக்கு? போன ஜென்மத்துல ஆக்டர் பார்த்திபன் சாருக்கு தங்கச்சியா பிறந்திருப்பியோ? கார்த்திக், கண்மணி, நீ இதே மாதிரி சிரிச்சுட்டு என் கூட சந்தோஷமா என்னோட லைஃப் லாங் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ தேவையில்லாம கண்டவங்களை பத்திலாம் பேசி எனக்கு வேற விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்தாது ப்ளீஸ் கண்மணி. சரி கார்த்திக், உங்களுக்கு இனிமே பிடிக்கலனா நான் அதை பத்தி பேசல. ஓகே சரிம்மா. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. உங்களை நேர்ல பார்த்து இந்த விஷயத்த கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி என்ன விஷயம்? இல்ல, ஆரம்பத்துல உங்களை சார்னு கூப்பிட்டேன். அப்புறம் போக போக ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே கார்த்திக்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி கூப்பிடணும்னு இப்பவே முடிவு பண்ணிட்டா அது அப்படியே அப்பப்ப சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன்ல. உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு. நீங்க ஒரு ஆசை வச்சிருப்பீங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வரப்போற வைஃப் இப்படிதான் நம்மளை கூப்பிடணும்னு. அப்படியே தான் இருக்கா? நீ ஒரு ஆசை வச்சிருப்பல, நம்ம ஹஸ்பண்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இப்படிதான் கூப்பிடணும்னு. அப்படி உனக்கு எதுவும் ஆசை இருக்கா?
ஆமா இருக்கு. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது நாங்க ஒரு ஆந்திரா ஃபேமிலி பக்கத்துல கூட இருந்தோமா. அவங்க எப்போதும் அவங்களோட ஹஸ்பண்டை பாவா பாவான்னு கூப்பிடுவாங்க. அது அப்படியே எனக்கு பிடிச்சி போச்சு. நமக்கு வர ஹஸ்பண்டை நம்மளும் பாவான்னு தான் கூப்பிடணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். வித்தியாசமா இருக்கு, இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கூப்பிட்டுக்கோ. ஆனா கார்த்திக்னு கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல கார்த்திக், அது நல்லா இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கார்த்திக் கார்த்திக்னு பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி ஹஸ்பண்ட் நம்மளுக்கு எப்போதும் ஸ்பெஷல் தான். இப்போ கார்த்திக்னு உங்களை யார் வேணாலும் கூப்பிடலாம். ஆனா பாவான்னு நான் மட்டும் தானே கூப்பிட முடியும். ஹே, அப்போ நானும் உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் பேர் வைக்கணுமே. ஏன்னா இந்த ஊர் உலகமே உன்னை கண்மணின்னு தான் கூப்பிடுது. நானும் உன்னை அப்படிதான் கூப்பிடுறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஸ்பெஷலா இருக்கணும்ல. அதனால உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? ம், ஏதாவது பேர் வைங்க பார்க்கலாம். ஆள் பார்க்க எப்படி இருக்க? அழகா இருக்க. என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்க, என்ன பேர் எனக்கு? ஆஹா, இப்ப சொல்ல மாட்டேன். கல்யாணத்துல தான் சொல்லுவேன். கார்த்திக் சொல்லுங்க. சொல்ல முடியாது. என்ன கார்த்திக் இப்படி ஏமாத்துறீங்க? நீங்க கேட்டோன்னே நான் சொன்னல நான் இனிமே உங்களை பாவான் தான் கூப்பிடுவேன்னு. ஆனா என்ன மட்டும் நீங்க ஏமாத்துறீங்களே. சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏய், சத்தியமா சொல்ல மாட்டேன். சரி ஓகே கண்மணி, டைம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் கிளம்ப. ட்ரெயினுக்கு வர அப்புறம் லேட் ஆயிடும். அப்புறம் நானும் ஓபி எல்லாம் முடிஞ்சிச்சு. வார்ட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு ஐசியூல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். என்ன, இதழ் குட்டியை பத்திரமா பாத்துக்கோ. என்னது இது? இப்பவே சென்ட் ஆஃப் பண்றீங்க? ரயில்வே ஸ்டேஷன் வர மாட்டீங்களா? ஹே, நான் வராமலா? கண்டிப்பா வருவேன். நீங்க அங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க இருந்து டைரக்டா வரேன். சரி கார்த்திக். ஏய், என்ன ஒரே ஒரு வாட்டி உனக்கு கூப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அந்த பேரை சொல்லி கூப்பிடு. நீங்க எப்ப எனக்கு பேர் வச்சதை வச்சு கூப்பிடுறீங்களோ அப்பதான் நானும் கூப்பிடுவேன். போங்க. நீங்க மட்டும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்கிட்ட இருந்து வாங்கிப்பீங்க. ஆனா நான் கேட்டா மட்டும் சொல்ல மாட்டீங்களா? சரி சரி ஓகே, போயிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். சரி கார்த்திக். என்னதான் இருந்தாலும் நம்ம நிலாவை கையை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அவ காலேஜ் போற டைம்ல வேற அடிச்சிட்டோம். காலேஜ்ல போய் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாளோ. சாயந்தரம் வீட்டுக்கு வரதுக்கு கூட அவளுக்கு தயக்கமா இருக்கும். நம்மளே போய் காலேஜ்ல பிக்கப் பண்ணிட்டு வரலாம். ஆனாலும் ஏதாவது அவளுக்கு பிடிச்சதை வாங்கி தருவோமா? நிலாக்கு என்ன பிடிக்கும்? டின்னர்னா அவளுக்கு நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பிடிக்கும். ஈவினிங் டைம்ல என்ன சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்? ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கிட்டு போவோமா? அவளுக்கு தான் பிளாக் கரண்ட் ஃபிளேவர்னா ரொம்ப பிடிக்குமே. இந்த பொண்ணுங்களுக்குன்னு சில ஐட்டம்ல ஸ்பெஷலா பிடிக்குமே. அது மாதிரி நிலாக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே. கீழே ஸ்ரீஜாட்ட போய் கேட்போம். ஸ்ரீஜா. ஹாய் ஆதித்யா, tell me. ஸ்ரீஜா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. Tell me man, anything for you. இல்ல, நிலாக்கு ஒரு சின்ன gift வாங்கணும். என்ன வாங்குறதுன்னு தெரியல. அதான் பொண்ணுங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்தா சொல்ல. நிலாக்கு ஏதாவது வாங்கிட்டு போறேன். Gift in the sense, actually most of the girls like accessories and clothes, different clothes like that. You can present Nila some accessories. ஆக்சசரிஸ் ஓகே தான், பட் எனக்கு பார்த்து வாங்க தெரியாதே. ஸ்ரீஜா, நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியா? என் கூட கடையில வந்து எனக்காக செலக்ட் பண்ணி தரியா? Yes man, anything for you. கண்டிப்பா நான் கடையில வந்து உனக்காக செலக்ட் பண்ணி தரேன் man. தேங்க்ஸ் ஸ்ரீஜா. நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ கிளம்பிட்டு வா. Yeah, okay ஆதி. அண்ணே, ஆல்மோஸ்ட் எல்லா வீடும் புக் ஆயிடுச்சா? நாங்க நாளைக்கே பால் காய்ச்சலான் இருக்கோம், அதான் கேக்குறேன். ஆமா மேடம், இன்னொரு 4-5 வீடை தவிர மற்ற எல்லா வீடுமே புக் ஆயிடுச்சு. அப்படியாண்ணே, லிஸ்ட் போட்டுட்டீங்களா? போட்டுட்டோம் மேடம். எல்லாருமே வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இன்னைக்கு ஈவினிங் சாவி கொடுத்துருவோம் மேடம். நீங்க எப்ப வேணாலும் பால் காய்ச்சிட்டு குடி வரலாம். சரிண்ணே. அப்புறம் எங்களுக்கு இன்னொரு வீடு வேணும்ண்ணே. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஊர்ல இருந்து வராங்க. அவங்க இங்க இருந்தா வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது. ரெண்டுக்கா இல்ல சொந்தமா வாங்குறாங்களா மேடம்? ரெண்டுக்கு தானே. இருக்கு மேடம். எங்க ஃப்ளோர்லயே கிடைக்குமாண்ணே? மேடம், உங்க ஃப்ளோர்ல மட்டும்தான் ஒரே ஒரு வீடு பாக்கி இருந்துச்சு. அதையும் இப்ப கேக்குறீங்க. அதுவும் புக் ஆயிடுச்சுன்னா உங்க ஃப்ளோர்ல மட்டும்தான் மேடம் எல்லா வீடும் புக் ஆயிருக்கு. நாங்களாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க சார். ஃபேமிலினா அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதனால ஒரே ஃப்ளோர்லயே புக் பண்ணிக்கிட்டோம். ஓ சரிங்க மேடம், ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த லாஸ்ட் வீட்டுக்கு ரெண்ட்டை பத்திலாம் சொல்லிட்டீங்களா மேடம்? எல்லாமே சொல்லியாச்சு சார். அவங்க கண்டிப்பா இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு ட்ரெயின். இப்ப நேரத்துக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க. சரிங்க மேடம். அப்ப எல்லாரும் நாளைக்கே பால் காய்ச்சிடுறீங்களா? ஆமாண்ணே, நாளைக்கே பால் காய்ச்சிடுவோம். சரிங்க சார். அப்ப நான் லிஸ்ட் எடுத்துட்டு வரேன். அந்த லிஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரிண்ணே, எடுத்துட்டு வாங்க. எங்கடா தமிழும் புஷ்பாவும் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம். வருவாங்க, வெயிட் பண்ணு. டேய், என்னடி? அங்க என்ன பார்வை? இல்லடி, சும்மா அபார்ட்மெண்ட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். யாரு நீ? நம்பிட்டேன். ஏய் சத்தியமாடி.
இங்க பாரு, ஒழுங்கா மட்டும் நீ இல்லன்னு வச்சுக்கோ. இந்த டிங்கி டிங்கின்னு சிமிட்டிக்கிட்டு இருக்க கண்ணு, ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்க இந்த தாடி, ஸ்டைல்னு சொல்லிட்டு முன்னாடி 3 முடிய நீட்டிட்டு வச்சிருக்கே, இது எல்லாத்தையும் புட்டிங்கி தூக்கி எறிஞ்சிருவேன், பாத்துக்கோ. ஏய் பைத்தியம், அபார்ட்மெண்ட்டை சுத்தி பார்த்தது ஒரு குத்தமாடி, அதுக்கு எதுக்கு இவ்ளோ பேசுற? நீங்க எதை சுத்தி பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும், மூடிட்டு நில்லுங்க. ஹே நிம்மதி, இந்திரன். ஹே ஆதி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன இங்க அபார்ட்மெண்ட்க்கு புதுசா குடி வரோம் ப்ரோ. ஹே சூப்பர், நானும் இங்க தானே இருக்கேன். ஆமா, சாய் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாய் சொன்னாங்க நீங்களும் இங்க தான் இருக்கீங்கன்னு. அவங்களுக்கும் இதே அபார்ட்மெண்ட்ல தான் ஒரு வீடு பார்த்திருக்கோம். அப்புறம் நம்ம ஃபேமிலில இருந்து வேற யார் யார் வராங்க? நாங்களே 2 வீடா எடுத்திருக்கோம். அம்மா அப்பாக்கு 1, நாங்க 1. அப்புறம் தமிழ் புஷ்பா வராங்க. ஓ சூப்பர். அப்புறம் உங்க தங்கச்சி சாய் ஜனனி வராங்க இல்லையா, அதுல சாயோட ஃப்ரெண்ட் ராம்க்கு ஒரு வீடு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்புறம் நம்ம ராஜா ரோஜா, அவ்வளவுதான். ராஜா ப்ரோவும் ரோஜா சிஸ்டரும் வராங்களா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரோஜாக்கு வேலை கிடைச்சிச்சு, பேங்க்ல வேலை. அவங்களுக்கு இங்க தான் ட்ரைனிங் போட்டிருக்காங்க, அதனால இங்க தான் 2 months இருப்பாங்க. 2 months இங்க தான் இருக்க போறாங்களா? ஆஹா, இதுக்கு முன்னாடியே ராஜா ப்ரோ ஒரு வாட்டி கால் பண்ணி நிலா கிட்ட எங்க விஷயமா பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம தானே வேணாம் தடுத்து நிறுத்திருந்தோம். இப்போ இங்கே வராங்கன்னா கண்டிப்பா நிலாவை ஒரு நாள் மீட் பண்ணி பேசிடுவாரே. ஆதித்யா, இவங்கெல்லாம் யாரு? ஸ்ரீஜா, இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி தான். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஒன்னா தான் இருப்போம். ஹோ சூப்பர். ஆதி ப்ரோ, இந்த பொண்ணு யாரு? ஆமா, நிலா எங்க? நிலா காலேஜ்க்கு போயிருக்கா நிம்மதி. இவ என்னோட அத்தை பொண்ணு, பேரு ஸ்ரீஜா. பாரு, இந்த சைடு மாமா பொண்ணு நிலா, இந்த சைடு அத்தை பொண்ணு ஸ்ரீஜா. ஒரே கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்களே. என்ன ஆதி ப்ரோ, டூ 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 டூன்னு பாட்டெல்லாம் வர பாடி அசத்துவீங்க போலயே. இங்க ஒரு இதுக்கு இங்க நாக்கு தள்ளுது. ஏங்க நீங்க வேற. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன உங்க ஆளு சமாதானம் ஆயிட்டாங்களா, இல்ல இப்படி ஏதாவது சண்டையாவே போய்கிட்டு இருக்கா? இங்க தானே வர போறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஓகே, வந்ததுக்கு அப்புறம் நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, எங்கேயோ கிளம்பி இருக்கிற மாதிரி தெரியுது, போயிட்டு வாங்க, நாங்களும் கிளம்ப போறோம். ஆமாமா, வெளியே தான் கிளம்புறேன். நிலாக்கு காலேஜ் விடுற டைம் ஆயிடுச்சு, அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஹோ ஓகே ஓகே. யார் யார் எந்தெந்த ஃப்ளோர்னு லிஸ்ட் போட்டாங்களா? அதத்தான் அது எடுக்க போயிருக்காரு. ஓ ஓகே ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் வந்து செக் பண்ணிக்கிறேன், நீங்க பாருங்க. ஓகே ப்ரோ, போயிட்டு வாங்க, பை. பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, பாய். ஹாய், ஐம் ஸ்ரீஜா. ஹாய், என் பேரு இந்திரன். வாவ், நைஸ் நேம். ஆக்சுவலி உங்களுக்கு 3 லேயர்ஸ் ஆஃப் ஹேர் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. யூ ஆர் லுக்கிங் சோ ஸ்மார்ட். ஓ ரியலி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு தமிழே வரலனா கூட நல்லா இருக்கு நீங்க பேசுறத கேட்கறதுக்கு. Oh, thank you. Hello, London madam. Oh, hi. Sorry, I didn't notice you. ஏண்டி பொண்ணுங்களை நோட்டீஸ் பண்ற கொல்லிக்கண்ண மட்டும் லண்டன்ல விட்டுட்டு வந்துட்டியா? வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், அவனே பாத்துக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லு, அவன் அவ்வளவு அழகாவா இருக்கான்? ஆக்சுவலி நீங்க பேசுறது ஆதித்யாவோட வைஃப் நல்லா பேசுற மாதிரியே இருக்கு. ஹோ, வீட்ல தினமும் வாங்கி கட்டிக்கிற போல. பின்ன நீ இப்படி பேசினா அவனை சும்மா விடுவாளா? இவனையே இப்படி பேசுற, அப்ப ஆதித்யாவை என்ன நல்லா பேசியிருப்ப. ஏய், நானும் நிலாவும் மட்டும் இல்ல, இங்க ஊர்ல இருக்கிற எல்லா தமிழ் பொண்ணுங்களும் இப்படிதான் பேசுவோம். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவங்களே ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க கிட்ட டீசென்ட்டா பேசணும்னு தெரியாது? நீ தான் மெச்சுக்கணும். அவ ஒரு நூடுல்ஸ் மண்டை, நீ ஒரு படங்கா மண்டை, 2 பேரும் சேர்ந்து நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுங்க. ஸ்ரீஜா, ஐம் சாரி, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ இப்படிதான் இப்ப பாரு நயா நயான்னு கத்திக்கிட்டே இருப்பா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆக்சுவலி ஐம் ஃபோட்டோகிராஃபர், தெரியுமா? மாடல் ஷூட்ஸ், சினிமேட்டிக் ஷூட்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன் ஷூட்ஸ் எல்லாமே எடுப்பேன். வாவ், ரியலி? ஆக்சுவலி நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். மாடலிங் பண்றதுக்காக என்ன போட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். இவ்ளோ பக்கத்துல இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன போட்டோஸ் எடுத்து தர முடியுமா? மவனே, நீ மட்டும் அவளை போட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட, 2 கண்ணுலயும் ஆசிட ஊத்தி பொசுக்கி வச்சிருவேன், பொசுக்கி. ஹே, தட்ஸ் மை ஜாப். நான் கண்டிப்பா உங்களை மாடலிங்க்கு போட்டோ எடுத்து தரேன். என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க, டேட்டை ஃப்ரீ பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்காக எடுத்து தரேன். ரைட்டு, ஆசிட வாங்குற நேரம் வந்தாச்சு. அப்பா, ஒரு வழியா அந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாம் தப்பிச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுப்பா. எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்துரு பாத்துருன்னு. ஏன் நம்மளுக்கு பாத்து இருக்க தெரியாதா என்ன? இந்த வக்கனையான பாயெல்லாம் அங்கேயே பேச வேண்டியதானே? அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஊருக்கு மட்டும் கிளம்பாம வீட்ல இருந்ததுனா நல்லா பேசியிருப்பேன். ஆமாமா, கிழிச்சிருப்ப. ஷபா, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா உங்க சண்டைய? இங்க வந்துமா? கண்மணி, உங்க மாமா கிட்ட சொல்லி வை, ரொம்ப தான் ஓவரா பண்றாரு. ஆமா கண்மணி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வை, அவளும் ரொம்ப ஓவரா தான் பண்றா. ஆத்தாடி, முடியலப்பா சாமி. உங்க கூட எப்படி இன்னொரு 10 நாள் ஓட்ட போறேன்னு எனக்கே தெரியல. சரி, ட்ரெயின் தான் நிக்குதுல, வாங்க போய் ஏறலாம். இல்ல இல்ல இரு, ஒரு முக்கியமான ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான ஆளா? யாரது? ஹாய், நான் தான் அந்த முக்கியமான ஆளு. நீங்களா? ஹே ஜோஸ்மின், என்னது இது திடீர் என்ட்ரி கொடுத்துருக்க?
எங்க நீங்க எல்லாரும் தான் என்ன மறந்துட்டீங்க. ஐபெல்லு, உன் கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடணும்னு தோணல. அக்கா நீங்க இல்லாம எப்படி? நாங்கெல்லாம் முன்னாடி போயிருவோம், நீங்க செம்பானி கூட பின்னாடி வருவீங்கன்னு நினைச்சேன். ஜோஸ்பின், எங்கம்மா என் நண்பனை காணோம்? அவரைத்தான் ரொம்ப நாளா கழட்டி விட்டுட்டீங்களே, அதான் கோச்சிக்கிட்டே வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏய் சொல்லு, என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும், அவன்லாம் கோச்சிக்க மாட்டான். சத்தியமா ராஜாண்ணே, கல்யாணத்துக்கு அப்புறம் ரோஜா வந்ததுல இருந்து நீங்க அவரை கண்டுக்கிறதே இல்லையாமா. ரொம்ப புலம்பிட்டே இருந்தாரு. நீங்க சொல்றத பார்த்தா இது ஜோசப் அண்ணன் நினைச்ச மாதிரி தெரியலையே. நீங்களா நினைச்ச மாதிரில இருக்கு. ரோசே, கல்யாணம் ஆயிடுச்சுன்ற திமிர்ல பேசுறேன். நான் நினைச்சா மறுபடியும் உங்களை பிரிச்சு விட்டுறலாம், தெரியும்ல? ஆமாமா, நம்ம அட்மின் அனுஷா சுரேந்திரோட 2.0 வெர்ஷன் தானே நீங்க. நினைச்சா பிரிச்சு விடுவீங்க, அப்புறம் போர் அடிச்சா மறுபடியும் சேர்த்து விட்டுருவீங்க, அப்படிதானே? தெரியுதுல, மூடிட்டு நில்லு. பரா, யாரா அது? தொப்பி போட்ட தப்ப குட்டி. அக்கா இதழ் தான் நிக்கிறா, அவளுக்கு எங்க தொப்பையெல்லாம் இருக்கு, எதுக்கு அவளை கிண்டல் பண்றீங்க? ஐயோ சாரிமா, டயலாக் மாறிடுச்சு. ஓ, நம்ம தொப்பி போட்ட சின்ன குட்டியா? பெட்டலு, எப்படி இருக்க? எது பெட்டலா? ஆமா, இதழுக்கு இங்கிலீஷ்ல பெட்டல் தானே. உனக்குலாம் எவன்டி பேங்க் வேலை கொடுத்தான்? இது கூட தெரியாம இருக்க? சோ அக்கா இப்ப எதுக்கு நீங்க வந்தீங்க? எங்களை ட்ரெயின் ஏத்தி விட வந்தீங்களா? நாங்க இப்பவே உள்ள போய் உட்காந்துக்கிறோம்க்கா, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. எனது ட்ரெயின் ஏத்தி விட வந்தனா? ஏய், மூக்குல குத்திடுவேன். ஆல்ரெடி மூக்கு குத்தன மாதிரி தான் இருக்கு, அது வேற விஷயம், அதை விடு. நான் உங்க கூட டிராவல் பண்ண வந்திருக்கேமா. ஐபல் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் அங்கதான். போச்சு, சொல்லி முடிச்சு, அவ்வளவுதான். வாங்க, நம்ம தலையெழுத்து அக்கா கூட தான் டிராவல் பண்ணணும்னு இருந்திருக்கு, ஏறுங்க. ஏய் சொல்லுமா, என் நண்பன் எங்க? அண்ணே வருவாருண்ணே. அந்த ஆளு இப்ப எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆளு வராம இருக்கிறதே நல்லதுதான். அவர் பாட்டுக்கு கிடக்கட்டும். செம்பாக்கா கூட வருவாரு, நீங்க ஏறுங்க, ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க. ஆமா சரி ஏறுங்க, நேரம் ஆயிடுச்சு, நம்ம போய் உட்காந்துக்கலாம். மாமா நீங்களாம் ஏறுங்க, நான் ட்ரெயின் ஏறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்து ஏறிக்கிறேன். ஏண்டி இன்னும் அவனோட முக்கியமான ஆள் வரல? ஜோஸ்பின் அக்காவை தானே சொன்னேன். லூசு, அவ யார சொல்றான்னு உனக்கு புரியலையா? அவ கார்த்திகா சொல்றா. எனது கார்த்திக் வராரா? ஏய் நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? நீங்க 2 பேரும் பாத்துக்கவே கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? இல்லடி, ட்ரெயின் ஏத்தி விட தான் வரேன்னு சொன்னாரு. ட்ரெயின் ஏத்தி விட வந்தா என்ன ட்ரெயின் மட்டுமா பாத்துட்டு இருக்க போறாரு? உன்னையும் தானே பாப்பாரு. என்ன பார்க்க வரலடி, அவரு பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. ஓஹோ அப்படியா, சரி இதெல்லாம் என்கிட்ட கூட, நான் இதெல்லாம் அவர்கிட்ட காமிச்சுக்கிறேன், நீ போய் உள்ள உட்காரு போ. ஏய் என்னடி ஓவரா பண்றடி? மனசுக்குள்ள நேரம் எனக்கு அசிங்கமா கழுவி கழுவி ஊத்தி இருப்பல. லைட்டா மூஞ்ச பேத்துருவேன், ஒழுங்கா உள்ள போய் உட்காரு போ. கண்மணி. ப்ரோ ப்ரோ ப்ரோ, இங்க வாங்க. இதல அப்படிக்கா கொஞ்சம் ஓரமா போ, ஃப்ரேம்ல தெரிய மாட்டேங்கிற பாரு. வாங்க டாக்டர் வாங்க, நீங்க தான் அந்த ஸ்பெஷலான பர்சனோ? ஆமாங்க. நான் உங்ககிட்ட என்ன கண்டிஷன் சொன்னேன்? ஏங்க சத்தியமா சொல்றேன், நான் கண்மணியை பார்க்க வரல, நான் இதழ்குட்டியை தான் பார்க்க வந்தேன். இத நாங்க நம்பணும். சத்தியமா. ப்ரோ இவ கிடக்குறா, பொறாம பிடிச்சவ, நீங்க பார்த்து பேசிட்டு வாங்க. ரோஜா சும்மாரு, அவங்க இன்னும் ஒரு வார்த்தைக்கு பாத்துக்க மாட்டாங்க. என்னென்ன பேசணுமோ பேசிட்டு வரட்டும், நீ வந்து ட்ரெயின்ல ஏறுவா. அதெல்லாம் முடியாது, என்ன பேசுறதா இருந்தாலும் எங்க முன்னாடியே பேசுங்க. இதழ்குட்டி, புது இடத்துக்கு போறீங்க, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம சமத்தா இருக்கணும். என்ன அம்மா என்ன குடுக்குறாங்களோ சாப்பிட்டுட்டு அம்மா கண் பார்வையிலே விளையாடிட்டு இருக்கணும். எங்கேயும் தனியா போயிடாதீங்க, ஓகேவா? சரிப்பா. அப்பா இன்னும் 1 வீக்ல அங்க வந்துருவேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், என்னம்மா? ட்ரெயின்ல போகும்போது தனியாலாம் எங்கேயும் போக கூடாது, அம்மா கூடவே தான் இருக்கணும். அது வேணும் இது வேணும்னு கேட்டு அடம் பிடிக்க கூடாது. அம்மா என்ன குடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நீ சாப்பிடணும், ஓகேவா? சரிப்பா. கண்மணி. கார்த்திக். பாத்து பத்திரம் என்ன? சரி கார்த்திக். என்ன கண்மணி, ஏதோ ஒண்ணு உன்கிட்ட மிஸ் ஆகுதே. கண்டுபிடிச்சிட்டேன், இரு ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன். கார்த்திக் எங்க போறீங்க? 2 மினிட்ஸ்ல வரேன், இரு. என்னவா இருக்கும்? என்னடி பேந்த முழிக்கிற? எதுக்கு போறாருன்னு தெரியுமோ? அதுக்கு தான் நினைக்கிறேன், அதுவா இல்லையான்னு பாப்போம். சாரி இதோ வந்துட்டேன். கண்மணி. சுபா, இவங்க தொல்லை தாங்க முடியலையே. என்ன நீ, நான் இப்போதான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? தலை நிறைய மல்லிகைப்பூ வைக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இந்தா, நீ மறந்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. வச்சுக்கோனா என்ன டாக்டரே, வச்சுடுங்க. இதுல இங்கிட்டு வா, ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ஒண்ண நவுத்தி வைக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு, வாங்கிட்டு. கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி, என் கர்வம் அழிந்ததடி. என்ன பாக்குற? இதே மாதிரி உனக்கும் பண்ணணுமா? அதுக்கு கண்மணி மாதிரி உனக்கு மண்டையில முடி நிறைய இருக்கணும். முடியை மட்டும் இத்தனோண்டு வச்சுக்கிட்டு பூவை மட்டும் சரசரமா இடுப்பு வரைக்கும் வச்சுட்டு சுத்துவியா? குழந்தை கூட பார்த்து சிரிக்கும். ஓகேவா, நல்லா இருக்கேனா? ஓய் குல்ஃபி, இப்பதான் நீ அழகா இருக்க. குல்ஃபியா? ஆமா, இதுதான் நான் உனக்கு யோசிச்சு வச்ச பேரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாவா. ஹே, என்ன சொன்ன? சில முக்கியமான விஷயத்தெல்லாம் ஒரு வாட்டி தான் சொல்லணும். டாக்டர், நான் வேணா பெட்டர் ஐடியா சொல்றேன். நாங்கெல்லாம் மட்டும் இப்ப சென்னைக்கு போறோம், நீங்க வேணா ஒரு வாரம் கழிச்சு உங்க கண்மணியை நீங்களே கூட்டிட்டு வந்துக்கிறீங்களா?
ஓ சாரி சிஸ்டர், சாரி. ஆமா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்களாம் இப்ப கிளம்புங்க, நான் ஒரு வாரம் கழிச்சு வந்துடுறேன். ஷபா வாங்க சீக்கிரம். ஏய் நீ ஃபர்ஸ்ட் ஏறு, அவங்க வருவாங்க. நடுவுல கரடி மாதிரி பூந்துக்கிட்டு. பாவா, மிஸ் யூ so much. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் குல்ஃபி. லவ் யூ. Love you too, பாவா.